திரு சம்பத், நீங்க சொல்லுங்க. கல்லூரி காலத்துல திரு அப்துல் கலாம் அவர்கள் அந்த இளமை காலத்திலேயே என்ன மாதிரியான குறிக்கோள்கள் எல்லாமே வச்சிருந்தாங்க, அந்த குறிக்கோள்களை எட்டுவதற்காக என்ன மாதிரியான பணிகள் எல்லாம் தன்னை ஈடுபடுத்திட்டு இருந்தாங்க, அவருடைய ஆளுமை திறன் என்பது அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது திரு சம்பத்? முன்னே சொன்னபடி அவர் எப்போ அவருடைய எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் ராமேஸ்வரம் கடற்கரையில் போய் அந்த பறவைகளை காட்டி ஏரோப்ளேன் பறக்கிறத சொல்லி கொடுத்தாரோ அதிலிருந்து அவர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆயிரணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அதுக்காக வேண்டி என்ன படிக்கலாம், எதை பற்றி அங்கங்கே கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த வகையில் தான் இங்கே சென்ட் ஜோசப் காலேஜில் இன்டர்மீடியட்டில் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்தார். அது ஏன் எடுத்தாருன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது. நாங்கள் ஏதோ இன்ஜினியரிங் படிக்கணும், இன்டர்மீடியட் இன்ஜினியரிங் நாங்கள்லாம் சேர்ந்தோம். இன்னொரு அலெக்சாண்டர் டாக்டர் ஆகணும்னாரு. அதுதான் எல்லாரும் பண்ணுறது. இவர் ஃபிசிக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபிசிக்ஸ் படித்தா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ஏரோநாட்டிக்கல் படிக்கலாம். அது ஒரு எம்ஐடி. அந்த எம்ஐடி இப்போ ப்ரைவேட் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் போய் ரெக்கக்னிஷன் இல்லாத இன்ஸ்டியூட். ஆனால் ஏரோநாட்டிக்கலுக்காக வேண்டி அங்கே சேர்றாரு. அது செலவு அதிகமாகும். இருந்தாலும் அதுக்கு எப்படியோ அவங்க வீட்டில் சொந்தக்காரங்கிட்டெல்லாம் பணத்தை வாங்கி சேர்றாரு. அது ஜெர்மன்காரங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் தான் அந்த ஏரோ மாடல் எல்லாம் பண்ணி அதில் அநேக ஆராய்ச்சிகள் செய்வதற்கு அது ஒரு அடித்தளமாக அமைந்தது. அது மாதிரி அந்த கோல் கிடைக்கிற வரைக்கும் அவருக்கு அதை பற்றி யோசனைப்பட்டிருப்பார். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் பைலட் ஆகணும்னு பார்த்தாரு. அதுக்கு செலெக்ஷன் ஆகலை. உடனே இங்கே ரிஷிகேஷ் போய் சிவானந்த ஆசிரமத்தில் இருந்துட்டு அப்புறம் வர்றாரு. அது மாதிரி சிறு வயசிலிருந்தே அவருக்கு அந்த ஆன்மீகத்திலும் ஒரு ஈடுபாடு வந்துட்டுது. அதனால் இந்தியாவில் இருக்கிற அநேக பெரிய பெரிய மகான்களை எல்லாம் போய் சந்தித்து நேரில் உட்காந்து கூட டிஸ்கஸ் பண்ணுவார். அப்போ தான் பண்ணி, அதாவது இந்த ஹியூமன் வேல்யூஸ், மனித நேயத்தை வளர்த்துக் கொள்வது, இந்திய மக்களுக்காக மேன்மேலும் சில நன்மைகளை செய்வதற்கு ஒரு ஆத்ம பலம் வேண்டும் என்பதற்காக இந்த மகான்களை சந்திப்பார். அப்பொழுதுதான் ஒரு மகான் இப்போ ஒரு சென்னையில் சந்திச்சார்னு நினைக்கிறேன். சுவாமிநாராயண் டெம்பிளுடைய சீஃப் பிரீஸ்ட் சந்திக்கிறப்ப கேட்குறாரு. நிறைய கேட்டு இந்த ரிஷிகளெல்லாம் எப்படி எந்த மாதிரியான ஆத்மபலம் படுகிறார்கள்னு அவர் அழகா சொன்னார். அந்த மகான், கலாம் யூஆர் அ ரிஷி அப்படின்னாரு. அதனால் நீ உனக்கு அந்த அளவு மனோபலம் இருக்கு, ஆத்மபலம், நீ மக்களுக்காக செய்யலாம். அதே மாதிரி இந்த ஜெயின் முனி ஒருத்தர், அவரும் இவரும் சேர்ந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க, தனிநபரும் ஃபேமிலியும் எப்படி இந்த சமூகத்துக்கு மக்களுக்கு சேவை செய்யலாம், முன்னேற்றலாம்னு சொல்லி அழகாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் 2 பேரும் சேர்ந்து எழுதின புக்கு ரொம்ப பேருக்கு தெரியறதில்லை. அதை ஒவ்வொரு ஃபேமிலியும் வாங்கி வச்சிருக்கணும். அப்போ தான் அந்த முனிவரும் சொல்கிறாரு, கலாம் யூர் an architect ஆஃப் மிசைல் அண்ட் atom bomb, பட் யூ ஃப்ரம் டுடே யூ ப்ரிப்பேர் அ பீஸ் பாம் அப்படின்னு சொல்கிறார். அமைதி குண்டு, அதை இப்போ அது அந்த குண்டை போட்டால் அமைதி உலகம் பூரா பரவணும். முதல் தனிநபர் அமைதி, பிறகு குடும்பத்தில், அது அந்த சிட்டியில், அது அப்படியே அந்த இந்தியா பூராமே அமைதி பெறுவதற்காக கருத்துக்களை நீ பரப்ப வேண்டும் சொல்கிறார். அதைத்தான் அவரை வேதவாக்காக எடுத்துக்கொண்டு, ஏன்னா அவருடைய அப்பப்போ இந்த ஏரோநாட்டிக்கலில் ஒன்று சொல்லுவாங்க, ராக்கெட் விடும்போது ராக்கெட் ஒரு டார்கெட்டுக்கு போனேன்னா கோர்ஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதை மறுபடியும் கிரவுண்டில் இருந்தே கரெக்ட் பண்ண அது மாதிரி நான் நினைக்கிறது என்ன, அவருடைய வாழ்க்கை நெறிகளை முறைப்படுத்துவதற்கு அடிக்கடி இந்த மகான்களை சந்தித்து சரி பண்ணிக்குவார். ஏன்னா கரெக்டாக சுயநலம் இல்லாமல் நல்ல மக்களுக்காக நல்ல கருத்துக்களை சொல்ல நல்ல மகான்களை சந்தித்து இந்த அவருடைய லைஃப்பை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆகவே மற்றும் அவருடைய எய்ம் மக்கள் எல்லாரும் படிக்கணும், நல்லா படிக்கணும், பெரிய நிலைக்கு வரணும். ஆக்சுவலி அவர் பெரிய போஸ்ட் இருக்கிறப்ப ரிட்டையர் ஆன உடனே நான் ராமேஸ்வரத்தில்
ஒரு மாடல் ஸ்கூல் ஆரம்பித்து அதை நடத்தணும்னு சொல்லிட்டு இருந்தார். அது எப்படியே தள்ளி போயிடுச்சு. ஏன்னா ஒரு நம்ம மறுபடியும் ஜனாதிபதிக்கு வந்துட்டார். ஆனால் இந்த நேரத்தில் நான் அவரை சந்தித்தப்போ ராமேஸ்வரத்தில் இங்கே கோவையில் சேவ் அவர் டாட்டர்ஸ் நாங்கள் இயக்கத்தை ஆரம்பித்தோம். அது அவர் தான் ஆரம்பித்து வச்சார். அதாவது ஏழை குழந்தைகள், அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு மேற்படிப்பு வேலை வாய்ப்பு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது 2020 இது நேஷனல் லெவலில் ஒரு மூமெண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது இன்னைக்கு பார்த்தா அது தீர்க்கதரிசின்னு அவர் அடிக்கடி நான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம மோடி சாரை பற்றி இப்போ சொன்னார். அதை அவர் எடுத்துட்டார் 2014-15 அதை அவருடைய 3-4 திட்டங்களில் அதை ஒரு திட்டமாக எடுத்திருக்காரு. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோண்டு. ஆகவே அதை அவர்கிட்ட சொல்லி நான் கூட அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இறைவன் அதை மாற்றம் நீங்கள் எல்லாம் பண்ணுங்க. அவர் தான் சொல்லிட்டு போனார்ல, நீங்கள் பண்ணுங்கன்னு ஒரு ஆர்டர் போட்ட மாதிரி இருக்குது எங்களுக்கு. ஸோ அதை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்காக இருக்கிறோம். அதே மாதிரி அவருக்கு இந்த அனாதை இல்லம், அனாதை குழந்தைகள் எல்லாம் இருக்கணும்னு இல்லை, ஏன் எல்லாரும் இருக்கிறோமே, அவங்க ஏன் அனாதையாகணும் அப்படிம்பார். அதைத்தான் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் சுனாமிக்கு அப்புறம் போய் கேட்குறாரு. பெரியவங்க எல்லாம் நிறைய போயிட்டாங்களே, இங்கே அந்த குழந்தைகள்லாம் எங்கள் அனாதை இல்லை இருக்காருன்னார். இங்கே இல்லைங்கன்னாரு. ஏன் என்னாச்சு அந்த குழந்தை? நாங்களே ஒவ்வொரு வீட்லேயும் அந்த குழந்தைய தத்து எடுத்துட்டோங்கிறார். ரொம்ப ஆச்சரியம். எல்லாம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். சமூகத்திலே அந்த அக்கறை வேண்டும், தனிநபர் சமூக அக்கறை. இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்ல, இப்போ சிஎஸ்ஆர்னு எல்லாம் பேசுகிறோம், சட்டம் இயக்கிட்டாங்க, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அது தனிநபர் சமூக அக்கறை இருந்தால் தான் அந்த கார்பரேட்டை யார் இயக்கிறா, ஒரு மேனேஜர் ஏற்றோ சேர்மனோ, அவருக்கு சமூக அக்கறை இருந்தால் தான் அந்த ஸ்தாபனத்துக்கும் சமூக அக்கறை வரும். அதைத்தான் அவர் கடைபிடிச்சார். முதல் இந்தியாவில் சிஎஸ்ஆரை பற்றி ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தப்போ டெல்லியில் இவர் தலைமை தாங்கி அதை நடத்தினார். அது மாதிரி சமூகத்தில் அவர் என்னதான் இந்த சயின்ஸ் டெக்னாலஜிக்கு ரொம்ப ஈடுபாடாக இருந்தாலும் அவருக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த ஏழை மக்கள் படும் துயரங்களை துடைக்க வேண்டும் என்று. இப்போ ராக்கெட்டுக்கு அவர் கண்டுபிடிச்சார். ரொம்ப லைட் வெயிட்டுக்கு ஒரு மெட்டீரியல் முளையிலேயே தெரியும் என்பார்கள். சிறு வயதிலேயே இளமை காலம் தொட்டே அவருடைய குறிக்கோள்கள் என்பது மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அதே போல உயர்ந்த பதவிக்கு வந்த பிறகும் கூட தான் வந்த நிலையை மறக்காமல் அனைவரிடத்திலும் எளிமையோடு பழகும் தன்மையை கொண்ட பண்புள்ளவராக திரு அப்துல் கலாம் இருந்திருக்கிறார்.